அத பிக் பாக்ஸ் தான் எனக்கு என்ன தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில ரொம்ப கேவலம் மோசமா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க தான் கேட்டே கேள்வி பிக் பாஸ் நான் உங்ககிட்ட கேட்டேன் தெரியாது இல்ல. இந்த மாதிரி இளைஞர்கள் கஞ்சா சீரட்டு அடிச்சு ஆசிரியர்களை மாணவரை கொலை பண்ணக்கூடிய சம்பவமா பிக் பாஸ் என்ன அர்த்தம்? தம்பி விளையாட்ட போடுகளா இப்ப சின்ன சிரிக்கை பார்த்து சந்தமா இருக்கு பண்ணங்களா? பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் நம்ம என்ன தம்பி அர்த்தம்? விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. என்ன ப்ரோக்ராம்? மனுஷன் வாழ்றதுக்கு இல்ல நல்ல வன்முறை கூட்டக்கூடிய ப்ரோக்ராமா இல்ல இந்த மாதிரி இளைஞர்கள் கஞ்சா சீரட்டு அடிச்சு ஆசிரியர்களை மாணவரை கொலை பண்ணக்கூடிய சம்பவமா பிக் பாஸ் என்ன அர்த்தம்? நீங்க தான் கேட்டே கேள்வி பிக் பாஸ் நான் உங்ககிட்ட கேட்டேன் தெரியாது. இந்த மாதிரி நாங்கெல்லாம் படிக்கும் காலத்துல பாத்தியார் வந்து சரியான முறையில் எஸ்ஐயோ பேராகிராஃபோ எழுதுறீங்க என்றால் கையை விட்டு ஆட்டி நொறுக்குவாங்க, கையில வீங்குவோம். இப்ப இந்த மனுஷனை அடிக்க முடியாது. இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றானா இல்ல டீச்சரை லவ் பண்ணனா அவ கிடைக்கவில்லை என்றால் கத்தி எடுத்து குத்த போயிருந்தான். அதுவும் முடியலையா கொள்ளைக்கு போயிருந்தான். வீட்டுல தாய் தாப்பம் கட்டப்படாது. இப்பதான் நாட்டு நடந்துட்டு இருக்கு. அதுலயும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில ரொம்ப கேவலம் மோசமா நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சியில கூட கொஞ்சம் கட்டுக்கோப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில கூட கட்டுக்கோப்பா இருந்து சட்டவளம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தாரு. ஸ்டாலின் திமுக ஆட்சியில போல சாதி கலவரம் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய பெருகிக்கிட்டே வருது. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சில மாவட்டங்கள்ல ஃபுல்லா எல்லா தென் மாவட்டத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலும் சாதி கலவரத்தை உருவாக்குல இருந்து கட்சியினுடைய இந்த மாதிரி இளைஞர்களுக்கு கெட்டு போவது காரணமா அத பிக் பாக்ஸ் எனக்கு என்ன தெரியாது இருக்கேன். தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் மு க ஸ்டாலின் அவர்கள், அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின். ஆமா, என்னங்க அவருடைய அண்ணாமக அலையுடைய பையனுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீங்க சொல்ல பிக் பாக்ஸ் என்னென்ன கஞ்சா சீரட்டு எல்லாம் அடிச்சு எங்க இருக்காரு? இதே முதல்வர் போய் பார்த்து வந்தாப்புல. எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீராகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில பெண்களுக்கு தனி போக்சோ சட்டம், அது அம்மா போட்டதான். யாரும் எந்த பிள்ளை எதுவும் கேவலம் பேச முடியாது. அது நான் சொல்லல, 7 கோடி தமிழ்நாடுடைய மக்களுடைய எண்ணத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லல, 7 கோடி மக்களுடைய எப்பண்டா எலெக்ஷன் வரும் அண்ணாதிமுக இரட்டலையை பார்த்து குத்துவோம். எடப்பாடியார் அண்ணாதிமுக கட்சியில் நாளைக்கு குறிப்பிட இருந்தா நீ கூட முதலமைச்சர் ஆகலாம். எடப்பாடியார் முதலமைச்சர் கிடையாது. தம்பி சூர்யா கூட முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு அண்ணாதிமுகவில். திமுகவில் அப்படி இல்லை. ஏன்னா துரைமுருகன் இருக்காரு, வர முடிஞ்சதா? அடுத்து திமுக மீண்டும் வந்துச்சுன்னா உதயநிதியுடைய பையன் முதலமைச்சர் வருவாரு. வேற துரைமுருகனோ பெரியசாமியோ எப்படி பெரிய கருப்பரோ KKSSR ராமச்சந்திரனோ முதலமைச்சர் வர முடியாது. அடுத்து முதலமைச்சர் வரக்கூடிய ஆள் யாரு? உதயநிதியுடைய பையன் ஸ்டாலினுடைய பேரன் தான் வர முடியும். அதிமுக அப்படிப்பட்ட கட்சியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தால் சிந்தப்பட்ட கட்சி இயக்கம். அது வந்து உழைக்கும் தொண்டனுக்கு முன்னுரிமை உண்டு. அது கட்சி சார்பில் ஒரு வெறித்தனவா தான் பேசுறேன். சரியா? நான் இந்த கட்சி சாராதவன் தான். சரிதானா? எனக்கு கொள்கை கோட்பாடு படி திமுகவில் ஸ்டாலின் குடும்பம் தவிர மற்ற எவரும் முன்னுக்கு வர முடியாது, வாழவும் முடியாது. இப்ப இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றேன். எல்லா மீடியாவுக்கும் தெரியும். அவங்க இதெல்லாம் வெளியே அவங்களை போட்டு காட்டு தான் நீங்க வெளியே விடுவியா என்ன பைத்தியா நாக்கு அது வரைக்கும். இப்ப இது வந்து என்ன சும்மா எடுக்க அதெல்லாம் சார் முதலமைச்சருடைய கட்கோப்புக்கு போகாம இது சீன முடியாக்கும். நீங்க என்ன சொல்லணும் கேட்க தம்பி, அதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நீங்க வெளியே போனீங்க. இன்னொன்னு சொல்றேன், புரட்சி தலைவி அம்மாவையே முதலமைச்சர் CM வந்துருவாங்கன்னு நினைச்சுதான் புதுச்சேரியில் லாரியை விட்டு ஏத்துறாங்க. எப்படி? ஆமா, இதே கலைஞர் வீட்டுல நடந்துச்சு. ஏத்துறாங்க. அப்பேற்பட்ட ஆட்சி தான் கொடுங்கோர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காசு. ஏன்னா என்னைக்கு நம்ம ஓட்டு தலைவர் இருக்கா, என்னைக்கு நாங்க ஓட்டுக்கு பணம் வாங்காம ஓட்டு என்னைக்கு போடுங்க அன்னைக்கு தான் ஜனநாயகம் பிறகு. நல்ல இப்ப தலைவர் 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்துருவாங்க. ஒரு காரியத்துக்கு போகும்போது சும்மா ஓட்டு போட்ட கொடுக்க போய் தானே ஓட்டு போட்ட, அதையும் நம்ம மேலே தப்பு இருக்கிறதா? இன்னொன்னு, இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்குதா? அது தமிழ்நாட்டு எல்லாரும் கொடுக்காங்களா? இதுலயும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் யாருக்கு பரிந்துரை விடுங்க அவன் கொடுக்குறாங்க. இந்த இலவச மினி பஸ் பெண்கள் கேட்டாங்களா? சரி, அதை விடுங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? அம்மாவுடைய கொலையில் மர்மம் இருக்கிறது, அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே
பிடிச்சாங்களா? அதை விடுங்க. மொத்த கையெழுத்து நீட்டை ரத்து பண்ணுவோம் நாங்க. பண்ணாங்களா? தம்பி விளையாட்ட போடுவீங்களா? சிரிக்கை பார்த்து சந்தமா இருக்கு. பண்ணாங்களா? பண்ணா தமிழ்நாட்டுல நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்ல தம்பி. ஆண்டவர் எல்லாத்துக்கு மேல பார்த்துட்டு இருப்பான். சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு கோழி குஞ்சியா ஆட்டு குஞ்சியா அடிச்சு நோய் அந்த தெருவை விட்டு வெளியே போக முடியாது. நாட்டினுடைய முதல் குடிமை புரட்சி தலைவி டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவை கொலை செய்தார்கள். கண்டுபிடிச்சதா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தேர்தல் அறிக்கை சொன்னாங்க, செஞ்சாங்களா? புரியுது? இது எல்லா மக்களுக்கும் தெரியும். அவங்க வெளியே சொல்லாம இருக்காங்க, நான் வெளியே சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கே என் மேல கேஸ் போடுவாங்க. நாளைக்கே கேஸ் போடுவாங்க, கட்டாயம் போடுவாங்க. நான் அதையும் சந்திக்க தயாராகத்தான் இருக்கேன். அதையும் சந்திக்க தயாரா. ஸ்டாலின் அரசு காவல்துறை ஏவல்துறை போல ஏவிட்டு என் முகத்தை பார்த்து எந்த ஊர் என்ன விசாரிக்க சொல்லுவாங்க. என் மேல வழக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உண்மைத்தான் பேச. அதுல தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. இன்னொன்னு, விவசாயிகள் ரொம்ப தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயிக்கு விலை ஒரு சொல்லப்படுதா? ஒண்ணு இல்ல. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தம்பி கரெக்டா எடுக்கலாம், இதை கட் பண்ணி படிக்கலாம். அது உங்க முக்கியமான அது எது முக்கியமா அவங்க கட் பண்ணிப்பாங்க. கரெக்ட். நன்றி நன்றி. நன்றி.